So what's up everyone? இன்னைக்கு நம்ம 12th standard max chapter 10 ordinary differential equationsல exercise number 10.6 ஓட கான்செப்ட் தான் பார்க்க போறோம். homogeneous differential equations. அது என்னப்பா homogeneous differential equation கேட்டிங்கன்னா ஒண்ணுமே இல்ல, வெரி சிம்பிள். இப்போ நான் இங்க வந்து உங்களுக்கு ரெண்டு எக்ஸாம்பிள் கொடுத்திருக்கேன். அதுல ஒன்னு வந்து homogeneous, இன்னொன்னு வந்து non homogeneous differential equation. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா அந்த சம்மை வந்து நம்ம ஈஸியாக வந்து ஒரு 5 minutes சால்வ் பண்ணிடலாம். இந்த எக்ஸசைஸும் பார்த்தீங்கன்னா வெரி இம்பார்ட்டன்ட் 5 mark கொஸ்டின்ஸ் இருக்கு. இப்போ ஃபர்ஸ்ட் இந்த எக்ஸாம்பிளை பாருங்களேன். dy by dx is equal to x square plus y square divided by 2xy. அப்புறம் இந்த எக்ஸாம்பிள் பாருங்க, dy by dx is equal to x square plus 5 divided by y. இது ரெண்டுத்துக்கும் பார்த்தீங்கன்னா என்ன வித்தியாசம் இருக்குன்னு சொல்லிட்டு நீங்களே பார்த்தீங்கன்னா ஒரு 1 minute யோசிச்சு பாருங்க. ஸோ இதில் வந்து என்ன ஸ்பெஷாலிட்டி இருக்குன்னா சிமெட்ரி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. சிமெட்ரின்னா ஒன்றுமே இல்லை. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நீங்கள் இந்த மாதிரி ஒரு கண்ணாடி வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. இது வந்து சும்மா ஒரு கண்ணாடின்னு நினச்சிக்கோங்க. இப்போ இங்கே வந்து நீங்கள் நின்றீங்கன்னா அதே மாதிரி உங்களோட ரிஃப்ளெக்ஷனும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதே மாதிரி நிற்கும். ஸோ இது பேர் தான் வந்து சிமெட்ரி. ரெண்டு சைடுமே பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி இருக்கும். அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா இது எக்ஸ் ஸ்கொயர், இது ஒய் ஸ்கொயர், இது எக்ஸ் பவர் 1, இது ஒய் பவர் 1. இப்போ இந்த இடத்துல இருக்கிற எல்லா பவர்ஸையும் ஆட் பண்ணி பாருங்கள். ஒரு டேர்ம்னா என்ன? டேர்ம்னா ஒன்றுமே இல்லை, இந்த ப்ளஸ்ஸு இல்லை மைனஸ், ப்ளஸ்ஸு இல்லை மைனஸால் பிரிக்கப்பட்ட வேரியபிள்ஸுக்கு பேர் தான் டேர்ம்னு சொல்லிட்டு பேர். இப்போ இங்கே வந்து எக்ஸ் ஸ்கொயர்டு, இதோட பவர் பார்த்தீங்கன்னா 2, இங்கே ஒய் ஸ்கொயர்டு, இதோட பவர் பார்த்தீங்கன்னாலும் 2, இங்கே வந்து எக்ஸ் இன்ட்டு ஒய், இங்கே ப்ளஸ் இல்லை, இங்கே இன்ட்டு தான் இருக்குது. அப்போ இங்கே 1 + 1, 1 + 1 = 2. இந்த மாதிரி நியூமரேட்டர்லையும் டினாமினேட்டர்லையும் இருக்கிற டேர்ம்ஸோட பவர் வந்து சேமாக இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் தான் ஹோமோஜீனியஸ் ஈக்குவேஷன் பேர். இங்கே dy by dx இருக்கிறதுனால இதுக்கு பேர் தான் ஹோமோஜீனியஸ் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் சொல்லிட்டு பேர். புரியுதா? அப்போ நியூமரேட்டரில் இருக்கிற ஒரு டேர்ம்னா இந்த எக்ஸ், இந்த ப்ளஸ் இருக்கா, அந்த ப்ளஸ் சிம்பிளுக்கு முன்னாடி இருக்கே இந்த எக்ஸ் ஸ்கொயர்டு ஒரு டேர்ம், இந்த ப்ளஸ் சிம்பிளுக்கு அப்புறமா இருக்கிற இந்த ஒய் ஸ்கொயர்டு ஒரு டேர்ம், கீழே இருக்கிற எக்ஸ் ஒய் அப்படின்றது ஒரே டேர்ம். அப்போ ஒரு டேர்மோட பவரும் பார்த்தீங்கன்னா சேமாக இருந்துச்சுன்னா இந்த இடத்துல 2, இந்த இடத்துல எல்லா இடத்துலையும் 2, இங்கே 1 + 1, அதனால 2. பவர் ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணும்போது ஆட் பண்ணிப்போம். ஸோ அதனால எல்லா பவர்ஸும் சேமாக இருந்துச்சுன்னா அதுதான் ஹோமோஜீனியஸ் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். அதே மாதிரி இங்கே பாருங்களேன், இந்த இடத்துல எக்ஸ் ஸ்கொயர், இந்த டேர்மோட பவர் பார்த்தீங்கன்னா 2, இங்கே என்ன இருக்குது 5 இருக்குது. 5க்கு என்ன பவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 இஸ் அ கான்ஸ்டன்ட். ஒரு நம்பரோட டிகிரி என்னன்னு பார்த்தீங்கன்னா 0. அப்போ இதோட பவர் வந்து 2, இதோட பவர் வந்து 0. இங்கே என்ன இருக்குது y பவர் 1, இதோட பவர் வந்து 1. இந்த மாதிரி ஒரு டேர்முக்கும் வேறு பவர் இருந்துச்சுன்னா அதுக்கு தான் என்ன பேருனா நான் ஹோமோஜீனியஸ் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். அதாவது ஹோமோஜீனியஸ் கிடையாதுன்னு அர்த்தம். ஆனால் நம்ம வந்து இந்த எக்ஸசைஸ் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஹோமோஜீனியஸ் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் தான் நம்ம சொல்லிட்டு பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் வந்து ஒரு ஈக்குவேஷன் வந்து ஹோமோஜீனியஸாக இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு நான் சொல்லி கொடுத்துட்டேன். இப்போ கொஸ்டின் பார்த்தோன்னே அது வந்து ஹோமோஜீனியஸாக இல்லையான்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு கண்டுபிடிங்க. அப்படி ஹோமோஜீனியஸாக இருந்துச்சுன்னா இந்த ஸ்டெப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா இதை சால்வ் பண்ணிடலாம். அப்படி ஹோமோஜீனியஸாக இல்லைனா ஒன்று அது வந்து எக்ஸசைஸ் 10.5 ஜஸ்ட் வேரியபிள் செப்பரேஷன் இல்லை சப்ஸ்டிடியூஷனாக இருக்கலாம், இல்லை எக்ஸசைஸ் 10.7 லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனாக இருக்கலாம். ஸோ இப்போ அது ஹோமோஜீனியஸாக இருந்துச்சுன்னா எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு டெக்னிக் இருக்குது. ஒன்று வந்து v = y/x, இன்னொரு டெக்னிக் வந்து v = x/y. இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு வகையான சப்ஸ்டிடியூஷன் தான். எந்த வகையான சப்ஸ்டிடியூஷன் யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெண்டுமே யூஸ் பண்ணலாம். நீங்கள் என்ன யூஸ் பண்ணாலுமே ஒர்க் அவுட் ஆகும் ஹோமோஜீனியஸ் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனுக்கு. ஆனால் மோஸ்ட்லி உங்களுக்கு 95% ஆஃப் த சம்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஃபஸ்ட்டு டெக்னிக் v = y/xன்னு சொல்லிட்டு தான் உங்களுக்கு இருக்கும். நீங்கள் இந்த டெக்னிக்கும் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணலாம் v = x/y. ஆனால் சம்டைம்ஸ் வந்து ஒரு மெத்தட் வந்து இன்னொரு மெத்தடோட ஈஸியாக இருக்கும். இப்போ y/x வந்து x/yயோட இந்த சம்க்கு ஈஸியாக இருக்கலாம். ஸோ அதனால் மோஸ்ட்லி நீங்கள் 95% ஆஃப் த சம்ஸுக்கு y/x தான் யூஸ் பண்ணுவீங்க. எப்போ வந்து நீங்கள் x/y யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கும் நான் வந்து ஒரு எக்ஸாம்பிள் வந்து கூடிய சீக்கிரம் தரேன், ஒரு 5 minutesக்கு அப்புறம். இப்போ ஃபஸ்ட்டு டெக்னிக் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லித்தரேன். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு ஹையஸ்ட் பவர் ஆஃப் எக்ஸை கண்டுபிடிக்கணும். ஹையஸ்ட் பவர் ஆஃப் எக்ஸ் என்னது? இங்கே எக்ஸ் ஸ்கொயர்டு, இங்கே எக்ஸ் பவர் 1, எக்ஸ் பவர் 2 தானே எக்ஸ் பவர் 1ஓட பெருசு. அப்போ என்ன பண்ணுங்கள், டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர்டு பண்ணுங்கள். எங்கே பண்ணணும்னா மேலேயும் பண்ணும் கீழேயும் பண்ணும். நான் என்னென்னு சொல்லிட்டு காட்டுறேன். இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் dy by dx இருக்குது, ரைட் ஹேண்ட் சைடில் எல்லாரையுமே எக்ஸ் ஸ்கொயர்டால் டிவைட் பண்ணும். இப்போ எக்ஸ் ஸ்கொயர் டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் டிவைடட் பை ஒய் ஸ்கொயர் டிவைடட் பை 2xy டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர். நான் என்ன பண்ணியிருக்கேன், இங்கே இருக்க எக்ஸ் ஸ்கொயர், இங்கே இருக்க ஒய் ஸ்கொயர், இங்கே இருக்க 2xy, 3 பேரையுமே எக்ஸ் ஸ்கொயர்டால் டிவைட் பண்ணியிருக்கேன். எதனாலன்னு சொல்லிட்டு இப்போ உங்களுக்கு புரிஞ்சிடும். எக்ஸ் ஸ்கொயர்டு எதனாலனா ஹையஸ்ட் பவர் ஆஃப் எக்ஸ்.
இப்போ எங்கள் எக்ஸ் ஸ்கொயர்டு இல்லாமல் எக்ஸ் பவர் 3 இல்லை எக்ஸ் பவர் 4 இந்த மாதிரி இருந்துச்சுன்னா எக்ஸ் பவர் 4ஆல் எல்லாரையும் டிவைட் பண்ணும். இப்போ பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு கேன்சல் ஆகிட்டு உங்களுக்கு 1 கிடைக்கும். ப்ளஸ் ஒய் ஸ்கொயர்டு பை எக்ஸ் ஸ்கொயர்டு எப்படி எழுதலாம்னா ஒய் பை எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர்டுன்னு எழுதலாம். ஏன்னா ஸ்கொயர் வந்து ஒய்க்கும் சொந்தம் எக்ஸுக்கும் சொந்தம். டிவைடட் பை இங்கே எக்ஸ் பவர் 1 இருக்குது. அப்போ ஒரு பவர் உங்களுக்கு கட் ஆகிடும். ஒரு பவர் போயிடுச்சுன்னா இப்போ 2 ஒய் பை எக்ஸ். ஒய் பை எக்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடச்சிருக்கு dy by dx is equal to 1 plus y by x the whole square divided by 2 into y by x. இப்போ டெக்னிக் 1 வந்துருச்சா? இப்போ என்ன பண்ணணும்? புட் v is equal to y by x. இந்த ஒரு சப்ஸ்டிடியூஷன் தான் நம்மளுக்கு கேம் சேஞ்சரே. இந்த ஒரு சப்ஸ்டிடியூஷனால இந்த சம்மே ஃபுல்லாக சால்வ் பண்ணிடலாம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் கிராஸ் மல்டிப்ளை. இந்த எக்ஸ் வந்து மேலே போயிடும். அப்போ y is equal to v into x. இப்போ என்ன பண்ணணும்னா ரெண்டு சைடுமே டிஃபரன்ஷியேட் பண்ணணும். அப்போ தான் நம்மளுக்கு dy by dx கிடைக்கும். ஸோ டிஃபரன்ஷியேட் போத் சைட்ஸ். அப்போ dy by dx is equal to இப்போ பார்த்தீங்கன்னா v is a function, v is a variable. ஸோ அப்போ என்ன பண்ணால் uv மெத்தட் யூஸ் பண்ணணும். ப்ராடக்ட் ரூல் எப்படி யூஸ் பண்ணுவீங்க? ஃபஸ்ட்டு வியை வச்சுக்கணும். வியை வச்சுக்கிட்டு எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணணும். வியை வச்சுக்கிட்டு எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1 ப்ளஸ் எக்ஸை வச்சுக்கிட்டு வியை டிஃபரன்ஷியேட் பண்ணால் dv by dx. நான் சொல்லிட்டேன் எக்ஸை எக்ஸால் டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1 ஆகிடும். வியை எக்ஸால் டிஃபரன்ஷியேட் பண்ண பார்த்தா dv by dx. ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா நீங்கள் இந்த இடத்துல இந்த ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு வச்சுக்கலாம். ஈக்குவேஷன் நம்பர் 1ல் dy by dxோட வேல்யூவை சப்ஸ்டிட் பண்ணும். அதாவது v ப்ளஸ் எக்ஸ் dv by dx. இப்போ ஈக்குவேஷன் 1ல் இதுக்கு பதிலாக இந்த ரைட் இது ஃபுல்லாக v ப்ளஸ் v இன்ட்டு 1நாலும் vனாலும் ஒன்று தான். எக்ஸ் dv by dx இஸ் ஈக்குவல் டு 1 ப்ளஸ் யார் இந்த y by x? இந்த y by x தான் பார்த்தீங்கன்னா v. ஸோ 1 ப்ளஸ் v ஸ்கொயர்ட் டிவைடட் பை 2 இன்ட்டு v. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா இந்த v எந்த சைடு எப்பயுமே கொண்டு வரணும். அப்போ உங்களுக்கு பாக்கி என்ன இருக்குன்னா எக்ஸ் dv by dx இஸ் ஈக்குவல் டு 1 ப்ளஸ் v ஸ்கொயர்ட் டிவைடட் பை 2v. இந்த ப்ளஸ் v அந்த சைடு போயிடுச்சுன்னா மைனஸ் v. இப்போ எல்சிஎம் எடுங்க, இங்கே மேலே போய்டும் அது. ஸோ அப்போ 1 ப்ளஸ் v ஸ்கொயர்ட் மைனஸ் 2v இன்ட்டு v. அப்போ 2v ஸ்கொயர்ட் 2v இன்ட்டு v 2v ஸ்கொயர்ட் இங்கே மைனஸ் இருக்குது டிவைடட் பை 2v. டினாமினேட்டர் வந்து ரெண்டு பேருக்குமே வந்துடும். இங்கே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் மறக்காமல் என்ன எழுதுறோன்னா எக்ஸ் dv by dxன்னு சொல்லிட்டு எழுதிக்கிட்டே வரணும். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம சிம்பிளிஃபிகேஷன் பண்ணணும். இங்கே என்ன இருக்குது 1 ப்ளஸ் v ஸ்கொயர்ட் மைனஸ் 2v ஸ்கொயர்ட். இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஃபஸ்ட் எழுதலாம் எக்ஸ் dv by dx இஸ் ஈக்குவல் டு 1 ப்ளஸ் v ஸ்கொயர்ட் மைனஸ் 2v ஸ்கொயர்ட். இங்கே பாருங்கள் ஒரு v ஸ்கொயர்ட் மைனஸ் 2v ஸ்கொயர்ட். அப்போ மைனஸ் v ஸ்கொயர்ட் இங்கே ஆல்ரெடி முன்னாடி வந்து ஒரு 1 இருக்குது. ஸோ 1 மைனஸ் v ஸ்கொயர்ட் டிவைடட் பை 2v. 1 ப்ளஸ் v ஸ்கொயர்ட் மைனஸ் 2v ஸ்கொயர்ட் வந்து மைனஸ் v ஸ்கொயர்ட் டிவைடட் பை 2v. இப்போ என்ன பண்ணணும்னா இப்போ வேரியபிள் செப்பரபிள் மெத்தட். இப்போ எல்லாமே பார்த்தீங்கன்னா வேரியபிள் செப்பரபிள் தான். ஆனால் கொஷின் வந்து நம்மளுக்கு வினோதமாக இருக்கும். நம்ம என்ன பண்ணால் சப்ஸ்டிடியூஷன்ற டெக்னிக் வச்சு அதை வேரியபிள் செப்பரபிளாக மாற்றி சால்வ் பண்ணுறது தான் நம்மளோட வேலையே. இப்போ என்ன பண்ணணும் v எல்லாத்தையும் ஒரு சைடும் எக்ஸ் எல்லாத்தையும் ஒரு சைடும் கொண்டு வரணும். என்ன பண்ண போகிறேன் கிராஸ் மல்டிப்ளை. இது மேலே போய்டும், இது கீழே வந்துடும். அதே மாதிரி இந்த dx மேலே வந்துடும், இந்த எக்ஸு கீழே வந்துடும். ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன் dv எழுதிக்கிறேன். இந்த 2v வந்து மேலே போய்டும். இப்போ என்ன ஆகும் இந்த 2v வந்து மேலே வந்துடும், இந்த 1 மைனஸ் v ஸ்கொயர் வந்து கீழே வந்துடும். அப்போ 2v மேலே வந்துடும், 1 மைனஸ் v ஸ்கொயர் கீழே வந்துடும். இவன் மேலே வந்துட்டான், இவன் கீழே வந்துட்டான். இஸ் ஈக்குவல் டு கீழே இருக்க dx மேலே வந்துடும், மேலே இருக்கிற எக்ஸ் வந்து கீழே வந்துடும். கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும். எப்பயுமே dv dxலாம் மேலே நியூமரேட்டரில் தான் இருக்கணும், டினாமினேட்டரில் இருக்கக்கூடாது. இப்போ என்ன பண்ணணும் ரெண்டு சைடும் இன்டெகிரேட் பண்ணணும். ஸோ இப்போ ரெண்டு சைடும் நீங்கள் இன்டெகிரேட் பண்ணி உங்களுக்கு என்ன வரும் ஏதோ ஒரு ஆன்சர் வரும். ஸோ பேசிக்கலி இதான் வந்து கான்செப்ட். சரிங்களா? இந்த ஃபுல் சம்மும் வந்து நான் வந்து உங்களுக்கு அடுத்த வீடியோவில் சால்வ் பண்ணி காட்டுறேன். பட் பேசிக்கலி இதான் வந்து கான்செப்ட். நியூமரேட்டரில் ஒரு டேர்மோட டிகிரி, அதாவது பவர், இங்கே 2 இருக்குன்னா இங்கேயும் 2 இருக்குது, இங்கேயும் பார்த்தீங்கன்னா கூட்டினா 2 இருக்குது. அடிஷன் ப்ளஸ் சிம்பிள் இல்லை மைனஸ் சிம்பிள், ப்ளஸ் சிம்பிள் இல்லை மைனஸ் சிம்பிளால் பிரிக்கப்பட்ட வேரியபிள்ஸோட பவர் வந்து சேமாக இருந்துச்சுன்னா அது பேர் தான் ஹோமோஜீனியஸ் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். சால்வ் பண்ணுறதுக்கு ரெண்டு டெக்னிக் இருக்குது. ஒன்று வந்து y is equal to v is equal to y by x, இன்னொன்று வந்து v is equal to x by y. மோஸ்ட்லி 95% உங்களுக்கு இந்த ஃபஸ்ட் டெக்னிக் தான் நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க. ஸோ அந்த டெக்னிக்கை வச்சு நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். என்ன பண்ணுவோம் ஃபஸ்ட்டு எக்ஸ் ஸ்கொயர்டு, அதாவது எக்ஸ் பவர் ஹையஸ்ட் பவர் ஆஃப் எக்ஸு. இப்போ கொஷின் வந்து ஹையஸ்ட் பவர் இருக்கிறதே பெரிய பவர் வந்து 5னா இப்போ எக்ஸ் பவர் 5ஆல் டிவைட் பண்ணும். ஸோ டிவைட் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த சப்ஸ்டிடியூஷன் மேக் பண்ணி சால்வ் பண்ணுறது தான் உங்களோட வேலை. இப்போ நான் வந்து
v is equal to x by yக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மட்டும் நான் தரேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் புக்லேருந்து ஒரு எக்ஸாம்பிள் சம் எடுத்திருக்கேன். எக்ஸாம்பிள் 10.21 சால்வ் 1 + 2e power x by y into dx plus 2e power x by y into 1 minus x by y into dy. இப்போ இந்த எக்ஸாம்பிள் எதுக்கு நான் எடுத்தேன் அப்படின்னு நான் சொல்கிறேன். இந்த எக்ஸாம்பிள் தான் உங்களுக்கு ஈஸியஸ்ட் ஒரு க்ளூவே. அவங்களே வந்து கொஸ்டினில் கொடுத்துட்டாங்க, என்னது x by y x by y x by yன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ இதை பார்த்தாலே உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும்னா ஹோமோஜினியஸ் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் சொல்லிட்டு ஞாபகம் வரணும். ஏன் இங்கேயும் பார்த்தீங்கன்னா பவர் 1, இங்கேயும் பவர் 1, இங்கேயும் பார்த்தீங்கன்னா பவர் 1, இங்கேயும் பவர் 1, இங்கேயும் பவர் 1, இங்கேயும் பவர் 1. ஸோ எல்லா இடத்துலையுமே சேம் பவர் இருக்கிறதுனால இது என்னது ஒரு ஹோமோஜினியஸ் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். இப்போ இது ரெண்டுத்தில் எந்த சப்ஸ்டிடியூஷன் மேக் பண்ணணும் நீங்களே சொல்லுங்கள். பாருங்கள், யூ ஆர் ரைட், இந்த செகண்ட் சப்ஸ்டிடியூஷன் தான் யூஸ் பண்ணணும். ஏன்னா இங்கே அவனே x by yன்னு கொடுத்துட்டான். அப்போ அஃப்கோர்ஸ் v is equal to என்ன பண்ணணும், புட் v is equal to x by yன்னு சொல்லிட்டு தான் நம்ம சப்ஸ்டிடியூஷன் மேக் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். அப்போ என்ன வரும்னா vy is equal to x. இப்போ என்ன பண்ணணும்னா இங்கே பாருங்களேன், இங்கே என்ன இருக்குது, dx dy இருக்குது, x by y இருக்குது. அப்போ உங்களுக்கு இதை நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா இதை வந்து ஃபுல் டைமே அந்த சைடு கொண்டு வந்துட்டு ரீஅரேஞ்ச் பண்ணணும். கவலைப்படாதீங்க, இந்த ஃபுல் சம்மோட ஆன்சரை நான் கூடிய சீக்கிரம் என் சேனல் அப்லோட் பண்ணுறேன். இப்போ ஷார்ட்டாக மட்டும் நான் சொல்கிறேன். இங்கே உங்களுக்கு என்ன வரும்னா dx by dyன்னு சொல்லிட்டு வரும். எதனால நான் வந்து உங்களுக்கு அந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். ஸோ இப்போ இங்கே dx by dy ஒய்யால் டிஃபரன்ஷியேட் பண்ணோம், ஒய்யால் இதை டிஃபரன்ஷியேட் பண்ணால் இப்போ வியை வச்சுக்கிட்டு ஒய்யை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1 ப்ளஸ் ஒய்யை வச்சுக்கிட்டு வியை டிஃபரன்ஷியேட் பண்ணால் dv by dy. கவனமாக இருக்கணும், யாரால் டிஃபரன்ஷியேட் பண்ணுறோன்னு சொல்லிட்டு ரொம்ப முக்கியம். இந்த டெக்னிக்கில் ஒய்யை எக்ஸால் டிஃபரன்ஷியேட் பண்ணுவோம், இந்த டெக்னிக்கில் எக்ஸை ஒய்யால் டிஃபரன்ஷியேட் பண்ணுவோம். ஸோ அப்போ நம்ம ஒய்யால் டிஃபரன்ஷியேட் பண்ணுறதுனால ஒய்யை டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது 1, வியை டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது dv by dy. ஸோ அப்போ என்ன பண்ணணும், இதை தூக்கி நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம். அப்புறம் x by y பதில் என்ன பண்ணணும், வியை சப்ஸ்டியூட் பண்ணணும். பேசிக்காக இவ்வளோதான்ப்பா ஐடியா. நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு கொஸ்டின் கொடுத்தோன்னே அது ஹோமோஜினியஸாக இல்லையான்னு சொல்லிட்டு யோசிச்சு கண்டுபிடிங்க. அது ஹோமோஜினியஸாக இருந்துச்சுன்னா ஃபஸ்ட் டெக்னிக் யூஸ் பண்ணி பாருங்கள், மோஸ்ட்லி உங்களுக்கு அதிலே வந்து ஆன்சர் வந்துடும். இன்கேஸ் உங்களுக்கு ஆன்சர் வரலை அப்படின்னு இருந்துச்சுன்னா செகண்ட் டெக்னிக் ட்ரை பண்ணுங்கள். இந்த மாதிரி கொஸ்டின் வந்துச்சுன்னா ஈஸியாக நீங்களே சொல்லிடலாம், அது x by y டெக்னிக்கா இல்லை y by x டெக்னிக்கான்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நான் வந்து உங்களுக்கு ஒரு ஹோம்ஒர்க் கொடுக்குறேன். இந்த சம்மில் பாக்கி இருக்கிற ஸ்டெப்ஸ், அதாவது இன்டெகிரேஷன் பண்ணிவிட்டு இன்டெகிரேஷன் கான்ஸ்டன்ட் ஜென்ரல் சொல்யூஷன் கண்டுபிடிப்போம்ல, அது வரைக்கும் நீங்களே போட்டுட்டு ஃபைனல் சொல்யூஷன் என்ன கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் மறக்காமல் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் எந்த சம்மை சால்வ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ரெக்வஸ்ட் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இவ்வளோ தான் பார்த்தீங்கன்னா ஹோமோஜினியஸ் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். தேங்க்யூ.